சரி, நான் போய் உங்களுக்காக ஒரு ஆம்லேட் வாங்கிட்டு வரட்டா? உங்களுக்கு சிக்கன் வேணுமா இல்ல மட்டன் வேணுமா? சீக்கிரம் போய் ஏதாவது ஒன்று வாங்கிட்டு வாடா. சார் என்ஜாய்மெண்ட் தான். இதோட தாப்பல் எங்க இருக்குன்னு தெரியலையே. அதோட தாப்பால் என்கிட்ட தான் இருக்கு. நீ பாரு, உன்னை பாக்குறதுக்காக நான் எவ்வளவு தூரத்துல இருந்து வரேன். அது உனக்கு புரியலையா? ஏன் சக்திக்கு என்ன முடியுமோ அதுதான் என்னால பண்ண முடியும். அதை தவிர என்னால வேற எதுவும் பண்ண முடியாது. ஒரு விஷயத்த மனசுல வச்சுக்கோ. நான் மட்டும் மேலிடத்துக்கு போன் பண்ணி சொன்னேன், உனக்கே தெரியும். அதுக்கப்புறம் அவங்க வந்து இந்த வீடை அடிச்சு துவம்சம் பண்ணி உன்னைய சேர்த்து காலி பண்ணிடுவாங்க. சார் கொஞ்சம் உள்ள வரீங்களா? சார் இப்படி வாங்க. நான் இங்க இருக்கேன்ல, அது அங்க விட்டுருங்க. சின்ன குழந்தை தானே அது. தேவையில்லாம எதோ யோசிக்கிற. நான் சும்மா யாருன்னு பார்த்து அவ்வளவுதான். தேவையில்லாம ஏதோ பேசுறீங்க. அவ பாட்டு நிம்மதியா மூலையில தனியா உட்காந்துருக்கா. பேசி நேரத்தை வீணாக்க வேண்டாம். ரொம்ப அவசரப்படுறீங்க. கொஞ்சம் பார்த்து பொறுமையா சார். இதுக்கு மேல இங்க இருந்தா எது வேணாலும் நடக்கலாம். இதுக்கு மேல இங்க இருந்தா என்னால நிம்மதியா இருக்க முடியாது. பயமா இருக்கு. அந்த ஆளை பார்த்தாலே பயமா இருக்கு. இந்த மாமனை பார்த்து பயந்துட்டியா கண்ணு? எங்க தப்பிச்சு போலான்னு பாக்குற? ஜானு, ஜானு, என்னாச்சு? தாத்தா, தாத்தா, என்ன நடந்ததுன்னு சொல்லு ஜானு. அந்த ஆளு அங்க தண்ணில என் கால. இதத்தான் சொன்னியா? இதுவா? இது நம்ம உன்னியோட உயிராச்சே. அப்பா, எங்க அப்பா வாயில வெத்தலை பாக்கு போட்டாருன்னா கையெடுத்து நீட்ட சொல்லி தூ அப்படின்னு துப்புவாரு. நாங்களாம் அவரை பார்த்துக்கிட்டே இருப்போம். அப்படி ஒருத்தரை பார்த்ததே இல்லை. அவருக்கா எப்ப தோணுதோ அப்பதான் ஆளுங்க கிட்ட அவர் பேசுவாரு. அவர் இப்பவும் இங்கதான் வாழ்ந்துகிட்டு இருக்கிற மாதிரி எனக்கு தோணும். யாருக்கிட்டையும் எதுவும் சொல்ல மாட்டாரு. சாப்பிட்றதுக்கு 2 இட்லி இல்ல கொஞ்சம் சோறு இருந்தா மட்டும் போதும் அவருக்கு. அப்புறம் உங்க அம்மா, அவங்க உன்னை வயித்துல சுமந்துட்டு இருக்கும் போதுதான் உன்னுடைய அப்பா இதோ இங்கதான் இந்த உத்தரத்துல தூக்கு போட்டு செத்துட்டாரு. கஷ்டம் எப்பெல்லாம் மனசுக்கு வருதோ அப்பெல்லாம் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும்னு சொல்லுவாங்க. நான் எங்க அப்பாவை பார்த்ததே இல்லை. கண்டிப்பா ஒரு நாள் அவரை பார்ப்பேன். அவர் இருக்கிற இடத்துக்கு நான் போவேன். செத்து போனது இவளோட அப்பான்னு யாரால தான் உறுதியா சொல்ல முடியும்? யார் வேணாலும் எப்ப வேணாலும் எப்படி வேணாலும் மாறுவாங்க. ஆனா உடம்புக்கு முடியாம வந்துடுச்சுன்னா இவரு இந்த வீட்டுல வேலைக்காரன். எங்க அப்பா யாருன்னு எங்க அம்மா ஒரு தடவை கூட என்கிட்ட சொன்னதில்லை. ஆனா இந்த இடத்துக்கு வராம என்னால ஒரு நாள் கூட இருக்க முடியாது. அப்பா, ஜானு அழாதம்மா. அழாதடா செல்லம். ஜானு, மதிப்புக்குரிய பிரசிடென்ட்டுக்கும் கட்சி தலைவருக்கும் பிரசிடென்ட்டுக்கும் அப்புறம் கமிட்டிக்கும் இப்போ வரப்போற பௌர்ணமி அன்னைக்கு டிசம்பர் 2, 2009 எனக்கு 70 வயசு பிறக்க போகுது. பிறந்த நாள் கொண்டாட்டம் என்பது பெரிய விஷயம்லாம் இல்ல. எல்லாரையும் ஒன்னா சேர்த்து வச்சு கொண்டாடணும்னு ஆசைப்படுறேன். கஷ்டப்படுத்துறேன்னு நினைக்க கூடாது. முடிஞ்சவங்க கண்டிப்பா எல்லாரும் வரணும். நாளைக்கு இங்க நிறைய பேர் வருவாங்க, அதுவும் குழந்தைங்க. அப்போ உனக்கு விளையாடுறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க.
இந்த பக்கம். ஏய், இப்படி வந்து நில்லுடி. சரி, வந்து நில்லு. கரெக்டா பிடிச்சடா. புடி புடி. ஏய், வாங்க வாங்க. ஓடு ஓடு ஓடு, சீக்கிரம் ஓடு. சீக்கிரம் போடு, சீக்கிரம் போடு. தாத்தா வந்துட்டாரா? தாத்தா, ஹாய் தாத்தா, நான் உங்களை பார்க்கவே இல்லை. பரவாயில்லடா கண்ணா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்க சந்தோஷமா விளையாடுறீங்கல்ல, எல்லாரும் நல்லா சமத்தா இருக்கீங்கல்ல. நீ எத்தனாவது படிக்கிற? ஐ மீன் 8th கிராண்ட்பா. உன்னோட பேர் என்ன? சச்சின் ராம், அப்புனே கூப்பிடுங்க. சச்சின் ராம். ஆட நம்ம ராமேந்திரன் பசங்க. சந்தோஷமா இருக்கு. இப்போ தோத்தது உங்க தாத்தா தான். எனக்கு எந்த பேரும் ஞாபகத்திலே இருக்காது. தாத்தா, பாட்டிக்கு நான் படிச்சு காமிச்சிட்டேன். இந்தாங்க பேப்பர். இவள உங்களுக்கு தெரியுமா? இவ தான் ஜானு. that girl mama told us last week. லெட்ஸ் see. இங்க என்னென்ன இடம் இருக்கோ எல்லாத்தையும் உங்களுக்கு காட்டி தருவா. நீ அவங்க கூட போம்மா. எல்லாரும் சந்தோஷமா விளையாடுங்க. Come with us. I'm Manika. What's your good name? Your name? நேமா ஜானு. Poor language. இங்கே வாடி. நான் வரமாட்டேன். Dirty girl, how can you touch her? anyway நம்ம விளையாடலாம். see you later. GANDHI காந்தி. என்ன பண்ணிட்டு இருக்க ஜானு? உன்னால இதெல்லாம் படிக்க முடியுமா? இது எல்லாமே வெள்ளைக்காரங்களோட பாஷையாச்சே. தமிழ் படிச்சு எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேது. அதுக்காகத்தான் நான் சொன்னேன், எல்லாமே படிக்கணும். சயின்ஸு, கணக்கு எல்லாமே நாம படிக்கணும். முதல்ல பாஷை படிக்கணும். இங்க இருந்து நீ போனதுக்கு அப்புறம் ஸ்கூலோட வாசலை கூட நீ பார்த்திருக்க மாட்டேன். 4ஆம் கிளாஸ் நான் படிக்கிறப்போ மல்லிகா டீச்சர் இருந்தாங்க. அம்மா என்ன கூட்டிட்டு போனப்போ ஒரு நாள் அவங்க எனக்கு மல்லிகை பூ கொடுத்தாங்க. நீங்க தானே தாத்தா என்ன ஸ்கூல்ல சேர்த்தீங்க? 4ஆம் கிளாஸ் இல்ல? சரி, அப்ப நீ மறுபடியும் படிக்க ஆரம்பிக்கணும். நாம மாஸ்டர் கிட்ட பேசுறேன். உன்னை மறுபடியும் 4ஆம் கிளாஸே படிக்க வைக்கிறேன். என்ன, படிக்காம 2 வருஷம் போனப்ப எல்லாமே மாறி போயிடுச்சுல்ல? தாத்தா, எனக்கு படிக்க ரொம்ப பிடிக்கும். ஆனா அப்புறம் ஏன் தெம்பே இல்லாத மாதிரி பேசுற? எனக்கு பயம். அந்த ஆள் மறுபடியும் வருவான். தனியா தெரியாத ஆள் கூட ஸ்கூலுக்கு போறதுக்கு எனக்கு ரொம்ப பயம். காந்தி தாத்தா மேல எவ்வளவு தூசி. பெரியப்பா, எங்க இருக்கீங்க பெரியப்பா? எங்க போனார் தெரியலையே. ஹாய். பெரியப்பா, anybody inside? தாத்தா, Oh.